ராய் ராய் நெரிச்சு கறிக்கல அத்தை சோடு உண்டிக்கலாம். அப்ப தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில எந்திரிச்சு தயிரா மோரத்தை ஊற்றி சொட்டு கறி போட்டு கரைச்சி குடிச்சு நீங்க பாருங்க. ஒரு 10 நாளைக்கு அப்படி குடிச்சு பாருங்கன்னு. இந்த கையங்கால் எப்படி வரைச்சிட்டு வருதுங்க. சோளமாகட்டு ராயாகட்டு கம்மஞ்சோறு இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு நீங்க விடாம ஆக்கி தண்ணி ஊற்றி வச்சுங்க. காலையில எந்திரிச்சு கரைச்சி குடிங்க. தயிரா மோரா ஊற்றினா அதுவும் இல்லைன்னா கரைச்சி உப்பை போட்டு கரைச்சி குடிச்சு பாருங்க. ஒரு 10 நாளைக்கு அப்படி செஞ்சு உங்க உடம்பு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். கீரை 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 அன்னாடும் திங்கலாம். இன்னைக்கெல்லாம் இந்த கீரை சிக்காத்தங்கோ தேடினா கூட கிடைக்காது. அன்னைக்கெல்லாம் காட்டுக்கூட நாங்கள் களை கொத்திருந்தோம்னா களைக்கு வச்சுட்டு கீரை பொறிச்சு போயிடுவோம். ராயோ சோளமோ கம்போ நெரிச்சு களி கிளறணும்னா அது கீரை கண்டு அதுதான் எங்களுக்கு களி. நாங்கள் அந்த பருப்பு இந்த பருப்பு தட்டைப்பயிறு பச்சைப்பயிறுன்னெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த கீரைக்கு தந்து களி கிளறுவோம். ராய்க்கறி கிளறுவோம், சோளக்கறி கிளறுவோம், கம்பு திம்போம். முருங்கைக்கீரைகள் இப்பெல்லாம் அங்கத்த கீரைகள் இன்னைக்கு கிடையாது கண்ணு. இன்னைக்கெல்லாம் மருந்தில் விளைவித்தங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள் காட்டுக்குள்ள பொறிச்சிட்டு வந்த பொழுது வரைக்கும் களை கொத்துவோம். இன்னும் சித்த போனால் அங்கே கைவிட்டு போக சொல்லிடுவாங்க. 3 மைல் தூரம் நடந்து வரணும். நடந்து வந்து ராய் நெரிச்சோ சோளம் நெரிச்சோ கம்பு குச்சி போட்டோ சோறாக்கி கீரை கடைஞ்சி தின்னுட்டு படுப்போம். அந்த பழைய சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுடுவோம். அதுதான் ஜீரணமாகும். நாங்கெல்லாம் அன்னாடு கீரை கொண்டாந்து கரைஞ்சி தின்போம்.